ஐயா வணக்கம். உங்களை ஐயா ரமேஷ் ஐயா உங்களை உள்ள இணைய சொல்றாரு. வாங்க வாங்க. சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். அனைவரையும் வணங்கி மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் வருக வருக என வரவேற்கிறோம். சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து நடத்துகின்ற சீவக சிந்தாமணி என்ற அற்புதமான இந்த நிகழ்விற்கு வருகை தந்து கொண்டிருக்கும் அத்தனை சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு 77வது அமர்வு தொடர்கிறது. இந்த 77வது அமர்வுக்குரிய பாடுபொருள் 1851 1875 வரை உள்ள பாடல்கள். இந்த பாடல்களை நமக்கு வழங்குவதற்காக திருவாளர் வே. சிவா அவர்கள் வந்திருக்கிறார். அவரை பற்றி நாம் அறிமுகத்தை அடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த நிகழ்வை நாம் கடவுள் வாழ்த்தோடு தொடங்குவோம். ஐயா சக்கரவர்த்தி ஐயா, நீங்களே பேசுங்க. தேவகுமார் ஐயா. அவசியங்க. மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏத்த தாவாத இன்பம் தலையாயது தன்னின் எய்தி ஓவாது நின்ற குணத்து ஒன்னிதி செல்வன் என்ப தேவாதி தேவனவன் சேபடி சேதுமன்றே. செம்பொன் வரைமேல் பசும்பொன் எழுத்திட்டதே போல் அம்பொன் பிதிர்பின் மறு 1008 வெம்பும் சுடரின் சுடரும் திருமூர்த்தி விண்ணோரம் பொன் முடிமேல் அடித்தாமரை சென்னி வைப்பாம். மிக்க நன்றிங்க ஐயா. கடவுள் வாழ்த்தோடு தொடங்கி இருக்கிறோம். எல்லா அருளும் நமக்கு கிடைக்கும். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா, நன்றி. சான்றோர் பெருமக்களே, ரொம்ப அழகான இந்த சீவக சிந்தாமணி நிகழ்வு தொடர்ந்து இடையறாமல் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பிக்கின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்று, இந்த 77வது அமர்வு நமக்கு வழங்க காத்து கொண்டிருக்கும் திருவாளர் வே. சிவா, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சேலம், இங்கிருந்து வழங்க காத்து கொண்டிருக்கிறார். இந்த 77வது அமர்வு நமக்கு சென்னை செந்தமிழ் மன்றத்திற்கு 308வது நிகழ்வாக அமைகிறது. இந்த 308வது நிகழ்வில் நாம் 308வது திருக்குறளை பார்க்கிறோம். ரொம்ப அற்புதமான திருக்குறள். இந்த வாய் இருக்கே, வாய் எல்லாருக்கும் தான் இருக்கு. இந்த வாய்க்குள்ள ஒரு நாக்கு இருக்கே, இந்த நாக்கு சாதாரண நாக்கு இல்ல. அது சுற்றி 32 காவலர்களை நிறுத்தி இருந்தாலும் அப்பவும் இந்த நாக்கு எல்லாருக்கும் ஈடு கொடுக்கிறது. இந்த ஈடு கொடுக்கின்ற இந்த நாக்கை உவமைப்படுத்துகிறார். உவமை கூட கிடையாது, உருவகப்படுத்துகிறார். அப்படி உருவகப்படுத்துகிற இந்த திருக்குறள் ரொம்ப அழகான திருக்குறளாக இருக்கிறது. இனரெறி தோய் வண்ண இன்னா செய்யினும் புணரின் வெகுளாமை நன்று. ரொம்ப அழகான திருக்குறள். இந்த நாக்கை பத்தி ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். நாக்கு வெந்தது தின்னுட்டு வந்ததெல்லாம் பேசும். அது செவி கேட்டதெல்லாம் பேசும், கண் பார்த்ததையெல்லாம் பேசும், இந்த உடல் உணர்ந்ததையெல்லாம் பேசும். எப்பவுமே நம்ம உறுப்புகள்ல ரொம்ப முக்கியமான உறுப்பு நாக்கு. எல்லாருடைய பணியையும் பேசக்கூடியது. மூக்கு சுவாசிக்குதா, அதை பற்றியும் நான் பேசும்.
காது கேட்கிறதா, அதை பற்றியும் நா பேசும். கண்கள் பார்க்கின்றனவா, அதை பற்றியும் நா பேசும். இந்த உடலில் ஏதாவது மாற்றமா, நா பேசும். இந்த நாக்கு மனிதருக்கு இருக்கும்போதே இப்படி இருக்கிறதே, ஆனால் இது தீக்கு உரிய நாக்காக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இந்த தீ நாக்குகள் கொத்து கொத்தாக வந்து சுட்டெரித்தல் போல அப்படியே ஒருவரை பத்தி சொல்லணும்னா, அது மத்தவங்கள பத்தி பேசணும்னா நமக்கு ரொம்ப அது வெல்லம் போட்டா மாரி ரொம்ப அழகா பேசிடும். அதனால இங்க வந்து ரொம்ப அழகாக சொல்லுகிறார்கள். இப்பேற்பட்ட நாக்கு ஒருவனுக்கு இருந்து விடாது இவன் என்ன செய்றான்னா, நமக்கு தீங்கே செய்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் விடாது பேசுறான், விடாது தீங்கு செய்றான். இப்படி தீங்கு செய்பவனிடமும் நாம் கோபம் கொள்ளாமல் இருந்து விடல் வேண்டும். அவ்வாறு இருந்தால் என்ன நடக்கும்? ரொம்ப அழகாக சொல்றாங்க. நமக்கு தெரிந்ததெல்லாம் இந்த உலகம் பெரியது. இந்த உலகத்தை தாங்கி நிற்கின்ற கடல் பெரியது. ரொம்ப அழகான பாட்டெல்லாம் உண்டு. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனொடு நட்பு. இப்படி இந்த கடலினும் பெரிதாக இருக்கின்ற மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் வந்து சேரும். எப்போது? தீ நாக்குகளை கொண்டு கொத்து கொத்தாக நம்மை புண்படுத்துகிற சொற்களை கொண்டும் செயல்களை கொண்டும் ஒருவன் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தாலும் அவனிடம் சினம் கொள்ளாமல் நாம் சினத்தை தவிர்ப்போமானால் அப்போ இந்த கடலை காட்டிலும் நன்மை நம்மை வந்து சேரும் என்று மிக அழகாக இந்த சினம் கொள்ளாது இருத்தலினால் விளையக்கூடிய பயனில் இதுவும் ஒன்றாக ரொம்ப அழகாக சொல்லுகிறார் திருவள்ளுவர். இனரெறி தோய்வண்ண இன்னா செய்யினும் புணரின் வெகுளாமை நன்று என்று ரொம்ப அழகான திருக்குறள். வெகுளாமை என்ற 31வது அதிகாரத்தில் இந்த திருக்குறள் 8வது திருக்குறளாக இருப்பதை பகிர்ந்து கொண்டதில், எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு நமக்கு 77வது அமர்வாக இருந்தாலும் இந்த 77வது அமர்வை வழங்கக்கூடியவர் திருவாளர் பேராசிரியர் வே. சிவா அவர்களை பற்றி, அந்த கல்லூரியில் இருக்கிற பேராசிரியர்களை எல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தி நம் நிகழ்வில் பங்கு கொள்ளச் செய்த பேராசிரியர் முனைவர் டி. ராஜீவ்காந்தி ஐயா அவர்கள் ஓரிரு வார்த்தைகளை அவரை பற்றி அறிமுகப்படுத்துவார். ஐயா, நீங்க அறிமுகப்படுத்திட்டா அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சிடலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. உலக சாதனை நிகழ்வாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் அரங்கத்தில் எனக்கு பேராசிரியர் வே. சிவாவை பற்றி முன்னுரை வழங்க அனுமதி அளித்த என் உள்ளத்தில் தேனாக பாலாக தேன் சுவையாக கலந்திருக்கக்கூடிய முனைவர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் பேராசிரியர் பெருமக்களே, இன்றைய நாள் ஒரு சிறப்புமிகு நாளாக உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. மகா தீபத்தை இன்று உலகமே அனுசரித்து ஒரு தீப திருநாளை கொண்டாட இந்த
இந்த வேளையில் சிவனுடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய பேராசிரியர் வே சிவா அவர்கள் இன்றைக்கு பேசுவது என்பது அவர் பெயருக்கேற்ற பொருத்தமாக நான் கருதுகிறேன். இன்றைய அமர்வில் அவர் சீவக சிந்தாமணி என்ற தொடர் சொற்பொழிவில் கலந்து கொண்டு பேச இருக்கிறார். சீவக சிந்தாமணியை சிந்தாமல் சிதறாமல் தன்னுடைய கருத்துக்களால் அழகாக சொல்ல வந்திருக்கிறார். அவர் உரையாசிரியர் மட்டுமல்ல, உரை நிகழ்த்தக்கூட மட்டுமல்ல, சிறந்த ஒரு பாடகர் என்பதை ரமேஷ் ஐயா அவர்களிடம் எடுத்துக்கூற நான் விழைகிறேன். பக்தி பாடலை, கண்ணதாசன் பாடலை, தேவார திருவாசக நாயன்மார்களுடைய ஆண்டாளுடைய பாடல்களை தனது தேனிசை குரலால் எங்கள் கல்லூரியில் மாணவர்கள் மத்தியில் இசையோடு தமிழை பரப்பக்கூடிய ஒரு பேராசிரியர் தான் வே சிவா அவர்கள். அத்தகைய சிறப்பு வாழ்ந்த வே சிவா அவர்கள் நமக்கு உரையும் தருவார், காதுகளுக்கு இசையும் தருவார். நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நம்பிக்கையோடு அவரை வாழ்த்துகிறேன். அவரை வாழ்த்துவதில் நான் பெருமை கொள்கிறேன். எங்கள் கல்லூரியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் மா கண்ணன் ஐயா அவர்களையும், முனைவர் பேராசிரியர் உஷாராணி அம்மையார் அவர்களையும், டாக்டர் செல்லம்மாள் அம்மையார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். சிவா அவர்கள் இசையும் பக்தி கலந்த பாடலையும் இயற்கை கலந்த பாடல்களையும் பாடுவார் என்று உங்கள் மூலமாக அனுமதி கேட்கிறேன். இசையோடு அவர் உரை நிகழ்த்த வேண்டும் என்று நான் வேண்டுகோளை விடுக்கிறேன். சிறந்த பேராசிரியர், சிறப்பாக பேசுவார். அவருடைய பேச்சை எல்லோரும் கேட்டு சுவைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த பேராசிரியர் முனைவர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. சிவனோடு ஒப்பிட்டு சிவா அவர்களை பேசியிருக்கிறீர்கள். இன்று அற்புதமான நாள், கார்த்திகை. இந்த திருநாளில் 6 மணிக்கு சரியாக ஜோதி தரிசனத்தை நாம திருவண்ணாமலை காட்சிய தொலைக்காட்சியில பார்த்தோம். அதே போல இன்றைக்கு இவருடைய பொழிவும் அந்த ஜோதி போலவே விளங்கட்டும். மிக்க மகிழ்ச்சிங்கய்யா, நன்றி. சான்றோர் பெருமக்களை அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்று இந்த அவையை பேராசிரியர் சிவா அவர்களிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, தொடரலாம். ஐயா, நீங்க பேசுறது கேட்கல, மைக் ஆஃப்ல இருக்கு. ஐயா கேக்குதுங்களா? இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. நீங்க முதல்ல இருந்தே தொடருங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக ஒன்றை சிறிய ஒரு கருத்தை சொல்லிவிட்டு வணக்கம் சொல்வதாக நான் எண்ணுகிறேன். அதுதான் சரி என்றும் கருதுகிறேன். என்றைக்குமே இந்த பூவுலகில், இந்த பிறவியில்
இறைவனுக்கு நிகர் இறைவன் மட்டும்தான் என்று சொல்லி ராஜீவ்காந்தி ஐயா அவர்கள் என் மீது உள்ள பற்றின் காரணமாக என்னை இறைவனோடு ஒப்பிட்டு விட்டார். அது முற்றிலும் சரியாக அமையாது என்று சொல்லி அந்த கருத்துக்கு நான் முரண்படுகிறேன் என்று சொல்லி நான் எனக்கு கொடுத்த பணியை ஏதோ என்னால் இயன்றவரை செய்வதற்கு முற்படுகின்றேன். அந்த வகையில் சென்னை தமிழ்ச்சங்கம், சென்னை செந்தமிழ் மன்றம், பொது அறக்கட்டளை, அனைத்திந்திய உலக சாதனை புத்தக நிறுவனத்துடன் இணைந்து நடத்தக்கூடிய இந்த சீவக சிந்தாமணி பற்றிய நல்லதொரு கருத்துக்களை எல்லாம் சற்றும் தளராமல் மிக சிறப்பாகவும் செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சென்னை செந்தமிழ் மன்றம் ஐயா ரமேஷ் ஐயா அவர்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக என்னை இன்றைக்கு இந்த 77வது நாள் என்று தாங்கள் குறிப்பிட்டீர்கள். இந்த 77வது இன்றைய நாளில் எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு, இங்க பேச வாய்ப்பினை பேசுவதற்கு வழிகாட்டிய எங்களது கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் ராஜீவ்காந்தி ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரமேஷ் ஐயா அவர்களிடம் ஒன்றை சொல்லிவிட வேண்டும். எங்களுக்கெல்லாம் எங்கெங்கே என்னென்ன தமிழ் சார்ந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவ்வப்போது எங்களை எல்லாம் கைபிடித்து கரம் பிடித்து இழுத்து கொண்டு எங்களையும் தள்ளிவிடுகிறாரோ இல்லை எப்படியோ சிவமணி என்ற இந்த காப்பியத்தை, இந்த காப்பியத்தில் எனக்கு ஒரு 25 பாடல்கள் கொடுத்துள்ளீர்கள். இந்த 25 பாடல் சொல்லக்கூடிய கருத்து, அந்த பாடல் இருக்கக்கூடிய உரை சார்ந்து நான் இன்றைக்கு பேச பணிக்கப்பட்டுள்ளேன். சீவக சிந்தாமணியை பற்றி பேசுவதற்கு முன்னதாக எனக்கு ஒன்றே ஒன்று நினைவுக்கு வருவது என்னவென்றால், நாங்கள் முதுகலை பயிலும் பொழுது விமலை பந்தாடிய காட்சி என்கின்ற அந்த காட்சி மட்டும், அந்த பகுதி மட்டும் எங்களுக்கு பாடத்திட்டமாக அமைந்தது. அதன் பிறகு பொதுவாக நாம் எப்படி சீவக சிந்தாமணி பயின்றோம். ஆனால் முதலாவதாக அந்த அடிப்படையில் தான் இருந்தது. ஏதோ நான் எத்தனையோ இருக்க ஏன் அதை மட்டும் சொல்லுகிறேன் என்று சொன்னால், சீவக சிந்தாமணி படிக்கும் பொழுது சீவக சிந்தாமணி என்கின்ற அந்த காப்பியம் அந்த காட்சி பாடம் எடுத்ததால் தான் எங்களுக்கு அவர் பெயர் முத்துசாமி ஐயா என்று அவர்தான் மிக அருமையாக நடத்தினார். மிக நல்ல பேராசிரியர், நல்ல முதுபெரும் பேராசிரியர்கள் எங்களுக்கெல்லாம் கிடைக்கப்பட்டது. அவர் சொல்லிய அந்த அதில் ஏதும் ஆபாசம் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. மிக அழகாக, மிக ரசனை முறையாக நடத்திவிட்டு சென்றார்கள். அன்றைக்கெல்லாம் பள்ளி பாடசாலையில் அதை நடத்துவதற்கு மிகவும் கூச்சமாகப்படுகின்ற இந்த சூழலில் மிக நல்ல ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், சீவக சிந்தாமணி என்று சொல்லிவிட்டாலே அது ஒரு காம நூல். சீவக சிந்தாமணி என்று சொல்லிவிட்டாலே அது ஒரு இன்பம் மட்டுமே சொல்லுகிறது என்று பொதுவான கருத்து நிலவுகின்றது. ஆனால் அது அப்படியெல்லாம் இல்லை. உலகத்தில் மிக பெரும் நிலையாமை கருத்துக்களை சொல்லியது சீவக சிந்தாமணி தான். இன்றைக்கு நாம் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய கோட்டைகளை கட்டி ஆளலாம், எவ்வளவு பெரிய படைபலத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கலாம், ஆனால் எதுவுமே நம்முடன் வாராது என்பதை மிகச் சாதாரணமாக சொல்லிவிடுவதுதான் சீவக சிந்தாமணி என்று என்னுடைய கருத்தாக சொல்கின்றேன். நான் உணர்ந்த மட்டிலும் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். அது போல ஒரு காப்பிய தலைவன் எப்படி
காட்சிப்படுத்தப்படுகின்றான் பாருங்கள். ஒரு காப்பிக்கான துவக்கம் எப்படி காப்பியத்தில் அமையும் என்பதை நான் பார்க்கின்றேன். ஒரு காப்பிய தலைவன் ராமாயணத்தில் எடுத்துக்கொண்டால் ராமனை எல்லாம் நினைத்து அவன் அங்கவர்ணனை தோல் கண்டார் தோளே கண்டாரே என்று சொல்லி அப்படியெல்லாம் அவனை வர்ணித்து விடுகின்றனர். கோவலனை சொல்லிவிட்டால் சிலப்பதிகாரம் மக்கள் காப்பு என்று சொல்லுகின்றோம். ஆனால் கோவலனை சொல்லிவிட்டால் அரசர்களுக்கே கடன் கொடுக்கிற அளவுக்கு அவன் பெரும் செல்வந்தராக சித்தரிக்கப்படுகின்றான். இங்கே சீவகந்தானம் அப்படித்தான். ஆனால் 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 சீவகன் பிறந்தது ஒரு மனிதனின் வாழ்க்கை முடியுடன் தான் இடுகாட்டிலே தவிர துவங்குமிடம் இடுகாட்டில் அல்ல. ஆனால் சீவன் இங்கே துவங்கியது, அவனுடைய வாழ்க்கை துவங்கியது என்பது இடுகாட்டில் என்பதை இங்கே ஒரு காப்பிய தலைவனுக்கான துவக்கமாக காட்சிப்படுத்துகின்றார் காப்பியாசிரியர். ஆக தெய்வத்தால் ஆகாரனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதர் என்று சொல்லுகிறாரே வள்ளுவர். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் சரி, உனக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற சூழல் இருந்துவிட்டால் அது எப்படியும் உனக்கு கிடைத்தே தீரும் என்கின்ற மிக பெரும் தத்துவத்தை சொல்வதுதான் சீவக சிந்தாமணியின் மிக பெரும் தத்துவமாக கருத்தாக நான் எண்ணுகிறேன் என்று சொல்லி என் கருத்தை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கின்றேன். ஆக இப்படியெல்லாம் எப்படி, அதாவது இன்றைக்கு எத்தனையோ திரைப்படங்கள் வருகின்றது. இன்னும் சொல்ல போனால் பாகுபலி என்கின்ற திரைப்படம் அதுவெல்லாம் இதனுடைய சாராம்சம் தான் என்று நான் மிக திட்டவட்டமாக சொல்லுவேன். ஏனென்றால் கனி என்றால் கனியில் இருக்கக்கூடிய சாறு எப்படியோ அது போலதான் இது கனிச்சாறு தான் இப்படிப்பட்ட திரைப்படங்கள் என்று என்னால் சொல்ல முடியும். ஆக இதில் இருக்கக்கூடிய மிக அழகான வரிகளை எல்லாம் எடுத்து இலக்கியத்திலிருந்து எடுத்து அதை நடைமுறைக்கு ஏற்றவாறு வரிகளையும் வார்த்தைகளையும் ஒப்பிட்டு சொல்லிதான் இன்றைக்கு பாடலாசிரியர்கள். அப்படிப்பட்ட கண்ணதாசனின் ஒரு பாடல் சொல்கிறேன் பாருங்கள். இளநீரை சுமந்திருக்கும் தென்னை மரம் அல்ல, இளநீரை சுமந்திருக்கும் ஒரு பெண்ணை வர்ணிக்கும் பொழுது அவர் பாடுகின்றார் பாருங்கள். இதெல்லாம் இப்படியான நம் இலக்கியங்களில் கொட்டி கிடக்கின்ற மிக மிக அழகான மிக அழகான கவிதை வரிகள், மிக நயமான கவிதைகள், மிக ஆழமான இன்பமான காதலான வரிகள் எல்லாம் நமக்கு ஏற்றார் போல கனியில் இருந்து எடுத்து இந்த இலக்கியம் கனியான்றால் இந்த திரைப்பட பாடல் கனிச்சாறு என்ற அடிப்படையிலே எழுதி கொடுத்திருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், கனியை விட கனிச்சாறு உடனடி நிவாரணம் கொடுக்கும் என்றால் இந்த செயலுக்கெல்லாம் உரை தேவைப்படுகின்ற எல்லாம் தேவைப்படுகிறது. ஆனால் கனிச்சாருக்கு எதுவும் தேவையில்லை, கிடைக்கும் பொழுதே புரிந்துவிடும். ஒரு பெண்ணை வர்ணிக்கிறார் பாருங்கள். விமலை எப்படி காப்பியாசிரியர் திருத்தக்கதைவர் சொல்லிவிட்டாரு போல பாருங்கள். இளநீரை சுமந்திருக்கும் தென்னை மரம் அல்ல, மலைமேகம் குடைபிடிக்கும் குளி நிறவும் அல்ல, இங்குமங்கும் மீன் பாயும் நீரோடை அல்ல, இதற்கு மேலும் இலக்கியத்தில் வார்த்தை ஏது சொல்ல. இலக்கியத்திலே வார்த்தை இல்லை என்று சொல்கின்றார். அதான் மிக அழகான பாடல். இளநீரை சுமந்திருக்கும் தென்னை மரம் அல்ல, மழை மேகம் குடை பிடிக்கும் குளிர் நிலவும் அல்ல, இங்குமங்கும் மீன் பாயும் நீரோடை அல்ல, இங்குமங்கும் மீன் பாயும் நீரோடை அல்ல, இதற்கு மேலும் இலக்கியத்தில் வார்த்தை ஏது சொல்ல, அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ, நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடி எடுத்து கொடுத்ததோ, அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ. அப்படியான வரிகள் எல்லாம் மிக அழகான வரிகள். இப்படி எண்ணற்ற கோடிக்கணக்கான வரிகள் உள்ளது. இது எல்லாம் கண்ணதாசன் ஐயா அவர்களே ஒப்புக்கொண்டதுதான், இலக்கியத்திலிருந்து எடுத்துக்கொண்டது எல்லாமே. அதற்கு நிறைய பாடல்கள் இருக்கு, அதற்கு வேறு களங்கள் உள்ளது. இருந்தாலும் ராஜீவ்காந்தி ஐயா அவர்கள் ஏதோ என்னை பற்றி முன்னுரையில் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிவிட்டார் என்பதற்காக கண்ணதாசனையும் இங்கு அழைத்து வர வேண்டியதாக போயிற்று. சரி, கொடுத்த பணியை விட்டுவிட்டு அதிக பிரசங்கத்தனமாக வேற எதுவும் செய்து கொண்டிருக்க கூடாது. ஆகவே எனக்கு கொடுத்த 25 பாடல்கள் கனகமாலையர் எழும்பகம்,
அந்த இலவகத்தில் இருந்து ஒரு 25 பாடல்கள் எனக்கு அந்த 25 பாடல்களின் பொருள் சார்ந்த விளக்கங்களை பேசுவதற்காக நான் இன்றைக்கு பணிக்கப்பட்டிருக்கிறேன் என்பது முன்னவே சொன்னேன். அதன் அடிப்படையில் நாம் செவனே இந்த பணியை துவங்க விடுவோம். கனகமாலை இளம்பகம் என்று சொல்லும் பொழுது ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வில்வித்தை கற்பித்து கனகமாலையை சீவகன் மணந்தது. சிவகந்தாமணியின் கதையையோ சிவகந்தாமணியின் இளம்பகத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இளம்பகமாக சொல்லிவிடுவது என்பது எல்லோரும் பொதுவாக சொல்லிவிட்டு சொல்றதான். நேற்றைக்கு முன்தினம் கூட என்னுடைய நண்பர் சதீஷ்குமார் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார். ஆக ஒவ்வொரு முறையும் அதை சொல்லி கிடக்க வேண்டாம் என்று சொல்லி 25 பாடல்கள் இருக்கிறது. அது சார்ந்த விளக்கங்களை சற்று பார்ப்போம் என்ற அடிப்படையிலே நான் நேரடியாக பாடல் சார்ந்த விளக்கத்திற்கு வந்து விடுகின்றேன். ஆக கனகமாலையர் இளம்பகம் முதலாவது பாடல்கள் என்ற இந்த வகைமையில் அமைகின்றது. எப்படி என்று சொன்னால், போராடு ஒன்று, முறையிடுதல், நந்தட்டனை வினவிய தடமித்தன், குலத்தை அறிய விரும்பும் மன்னன், ஏமாங்கத நாட்டின் இயற்கை அழகு, ராசமாபுர நகரின் பெருமை, மன்னனிடம் முறையிட்ட ஆயர் கூட்டம், பெரும் சினங்கொண்ட மன்னனின் ஆசை, சங்கும் முரசும் ஒழித்தன, சீவகன் கூறத் தொடங்குதல், பசுக்கூட்டம் கவர்ந்தோரை பணியச் செய்தல், கடல்போல் பெருகி வந்த படை, சமாதானம் வேண்டிய சீவகனை கண்டு மகிழ்ந்த தோழர்கள், சீவகனுடன் தோழர்கள் செல்லுதல், ஏமமாபுர நகர்பெண்கள் வணங்குதல், தடமித்த மன்னனை வணங்கிய தோழர்கள், இன்னுயிர் தோழர்கள், கனகமாலையை காணச் சென்ற தோழர்கள், கனகமாலை அன்புடன் உபசரித்தல், பெருவிருந்து அளித்த கனகமாலை, புத்திசேனன் அளித்த தத்தையின் ஓலை, ஓலையை வாசித்தறிந்த சீவகன், கழலுவேகன் அனுப்பிய பொருட்கள், ஏமமாபுர விட்டு அகழ்வேன் என்று சொல்லுவதாக இந்த பாடல்கள் அமைகின்றது. ஆக முதலாவது பாடல் என்ன சொல்கின்றது என்றால், முதலாவது பாடல், விடுபொறி அரவென விழுங்கு வெஞ்சிலை, அடுகனை சிதறினர் ஆர்த்த வாழ்வலை, கடுகன காலியில் இவுளி கண்டலும் முடுகுபு கோவலர் நொந்து கார் வைத்தார். நஞ்சினை கேட்கும் பாம்பனை போல விற்கலானவை, மிகவும் கொடியதாய் உள்ளவை. அம்புகள் எப்படி அம்புகளுடைய தன்மையை சொல்கிறார் பாருங்க. அம்புகளுடைய தன்மையை சொல்கிறார். நஞ்சினை கக்கும் பாம்பினை போல விற்கலானவை, மிகவும் கொடியதாய் உள்ளவை. பசுக்கூட்டத்தை கவர் வந்த பதுமுகனும் அவனது தோழர்களும் அம்புகளை எய்தனர். உடனடியாக எல்லா பக்கங்களிலிருந்தும் வெண் சங்கங்கள் முழங்கின. போர் என்று சொல்லிவிட்டாலே போர் துவக்கத்தில் சங்குகள் முழங்குவது இயல்பான ஒன்று, வழக்கமான ஒன்று. அதுதான் போரின் போர் மரபுக்கு துவக்கமான ஒன்று. குதிரைகள் காற்றினை போல பாய்ந்தன. இவற்றையெல்லாம் கண்டதும் இடையர்கள் முந்திச் சென்றனர். தங்கள் பசுக்கூட்டத்தை காப்பதற்கு முற்பட்டனர். போர் என்று சொன்னால் நிறைக்கவர்கள், நிறைமீட்டல் என்ற அடிப்படையிலே, புறத்தனை என்ற அடிப்படையிலே இடையர்கள் தங்களுடைய பசுக்கூட்டத்தை காப்பதற்காக முற்படுகின்றனர். சங்கொலி கேட்டதும் இடையர்கள் தன்னுடைய பசுக்களை எல்லாம் காப்பதற்கு முற்படுகின்றனர் என்பதாக இந்த பாடலின் துவக்கமாக துவங்குகின்றது. மன்னரிடம் முறையிடுதல். அலைச்செறி இரும்புலி யானைய ஆடவர் வளைத்தவர் இணை நிறை விளைத்தனர் வெஞ்சொலால் உழைத்தனர் பூசல் விட்டுணர்ந்த ஓடினர். குகையில் தங்கி வாழும் பூம்புலி போன்றனர் இடையரின் பசுக்களை கவர வந்த ஆட்கள். மணிகள் கட்டப்பட்டிருந்த பசுக்கூட்டத்தை வளைத்துக் கொண்டனர். வீரம் கொண்ட இடையர்களும் அஞ்சத்தக்க கொடிய சொற்களை கூறி போரை விளக்க முற்பட்டார்கள். பின்னர் போரை கைவிட்டு மன்னரிடம் முறையிட ஓடினார்கள். நந்தட்டனை வினவிய தடமித்தன், தேர்த்தொகை தானை மன்னன் சீவகர் கிளைய தம்மி, வார்த்தொகை மிளவும் அன்ன மள்ளுரல் தோழினானை, நீர்த்தொகை களனி நாடும் நெடுநகர் பெயரும் நுங்கள், சீர்தொகை குழனும் எல்லா தெரிந்தம குறைமோ என்றான். தேர்ப்படைகளை உடைய தடமித்த மன்னன் சீவகனின் இளவலான நந்தட்டனை நோக்கினான். வாரால் கட்டப்பட்ட முழவையும், முழவுனா இசைக்கருவி, தோளால் செய்யப்பட்ட ஒரு இசைக்கருவி,
முளவையும் தோற் செய்யும் மற்பொருள் சிறந்த திரட்சி பெற்ற தோள்களையும் தொண்ட நந்தட்டனை நோக்கி, நீர்வளமிக்க கரணிகள் சூழ்ந்த நாட்டினையும் உனக்கு சொந்தமான பெரிய நகரின் பெயரினையும் உங்களின் சிறப்பான குலத்தின் பெயரையும் நான் அறியும்படி விளக்கமாய் கூறுவாயாக என்று சொன்னான். கேட்ட கேள்வி சொல் யார் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். சொல்றான் பாருங்க, குலத்தை அறிய விரும்பும் மன்னன். குலத்தை யாரு அப்படின்ற மாதிரி. திருக்குறி பண்ண தாமின் செம்புவல் அடிகள் செம்புன் அரித்தசும் பொழுது குன்றத்தருவியின் வெறிய மண்ணை பறித்தவை பழன நாரை பார்ப்பொடு மருதிர்ச்சேக்கும் உரைத்தகு நாடும் ஊரும் குலத்தொடும் உணர என்றான். அதற்கு பதில் கூறும் விதத்தில் நந்தட்டன் மன்னனை பார்த்து ஐயனே சொல்லுகிறார் பாருங்க, ஐயனே தங்களது உள்ள கருத்து அதுவானால் பொன்னை அரித்து கொண்டு வரும் ஊற்று நீரூற்றுன்னு சொல்ல, நீரூற்றுதான். நீரூற்று எப்படி பாருங்க, அங்க பொன்னாலான கொடிகள் ஓடுது, பொன்னை அரித்து வரும் நீரூற்று அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொன்னை அரித்து கொண்டு வரும் நீரூற்று பெருகி வழியும் எனது குன்றினை பற்றி கூறுவேன் கேளுங்கள். அக்குன்றில் உள்ள அருவி நீரின் பெருவோசை கேட்டு அஞ்சு ஓடிய மயில்கள் பொய்கையில் வாழும் நாரை குஞ்சுகளுடன் மருத மரத்திலே தங்கும் இயல்பு கொண்டது. எமது நாட்டையும் ஊரையும் எம் குலத்தையும் தாங்கள் அறிய விரும்பினால் தாங்கள் அறியுமாறு கூறுவேன் என்று கூறினான். தாங்கள் அறியுமா, நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, என்னுடைய குன்று என் மலைவளத்தை பற்றி நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று அப்படின்னு சொல்றேன். ஏமாங்கத நாட்டின் இயற்கை அழகு, ஏமாங்கத இயற்கை சொல்றாரு பாருங்க, சும்மா முடியாது இல்ல. பொறுகையில் புகழிப்பாய பூஞ்சிரை குமரி அண்ணம் உருகினோடிரிய சென்னல் கொழுங்கதிர் குவளை ஏற்ற முருகு விண்டிரிய தீந்தேன் முழங்கு நீர் கழனி நன்னாடு எரியுமிழ் திளங்கும் வேளோ ஏமாங்கதம் என்றான். சொல்ற பாருங்க, தீமை சொரியும் திறம் கொண்ட வேலை ஏந்தியவனே குளங்களில் மீன்களில் துள்ளிப்பாயும் அதை கண்டு அழகிய சிறகுகள் உள்ள கற்பனை. இந்த படிக்கும்போது கற்பனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கற்பனை வரும். நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னா, எந்த ஒரு நிகழ்ச்சியை சொன்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கற்பனை வரும். இந்த படிக்கும்போதே பாருங்க, ஒரு குளம், அந்த 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 இயற்கை அழகு அப்படியே மனசுல ஒரு பசுமையா அப்படி ஓடும் பாருங்க. சொல்ற பாருங்க, குளங்களில் மீன்கள் துள்ளிப்பாயும் அதை கண்டு அழகிய சிறகுகள் உள்ள நாரைகளும் இளமையான அன்னமும் அஞ்சு ஓடும். செந்நெல் வயல்களில் நெல்மணி கதிர்கள் கொழுத்து வளரும். அக்கதிர்களில் குவளை மலர்கள் கனமாய் சாய்வதால் மகரந்த பொடிகள் பூந்தாதுகள் அவிழ்ந்து சொரிந்து எங்கும் மகரந்த மனம் வீசும். இனிய தேன்கலந்து முழங்கும் நீரை கொண்ட கலனிகளே சூழ்ந்த நாடு எங்கள் ஏமாங்கத நாடு. வயல் சார்ந்த ஒரு அழகான மருத நிலத்தை சொல்லுகிறார். மருத நில இயற்கையை பாடுகின்றான். ராசமாபுரநகரின் பெருமை. பூந்துகிர் கொடுந்தேன் தீந்தன் அகிர்புகை பொன்னர்ந்த கூந்தலிற் குளித்து வண்டு கொப்பளித்திட்ட வாசம் மாந்தர்மேற்றவழ்ந்து மாடம் இருள்பட புதைந்து செல்வந்து ஏந்து பொன்னெஞ்சி மூதூர் ராசமாபுரம் என்றான். அந்நகரில் அழகிய ஆடைக்கு இனிய தேன் கலந்து அகிர்னா அது ஒரு வாசனை, அகிர்புகை ஏற்றப்படும். மகளிர் திருமகள் போல எழிலோடு விளங்குவர். அவர்தம் கூந்தலில் மொய்த்த வண்டுகள் உமிழ்ந்த வாசமிகு தேனும் மக்கள் மேல் தூவ பெற்றிருக்கும். மாளிகைகளில் செல்வம் நினைத்திருக்கும். பொன்னாலான காவல் மதிலை கொண்டது எங்களின் பழம் பெருமை வாய்ந்த ராசமாபுரம் ஆகும் என்று நந்தட்டன் மகிழ்வோடும் பெருமையோடும் தன்னுடைய நாட்டின் இயற்கை அழகை அரசனிடத்து கூறுவதாக இதுவரையில் பாடிய மேற்கண்ட 3 பாடலின் பொருள் விளக்கமாக அமைகின்றது. மன்னரிடம் முறையிட்ட ஆயர்கூட்டம். எங்குளம் அடிகள் கேட்க என்றளம் எழுந்தோர் பூசல் பொங்குவலை புறவி வெள்ளம் போக்கர வளை முற்றி இங்குள்ள திரையை நாட்டின்
சிறப்பு நகர்ப்பை கூறிவிட்டேன். இனி எம் குல சிறப்பை சொல்லுகின்றேன் பாருங்க. அப்படிப்பட்ட நாட்டுல, அப்படிப்பட்ட இயற்கை வளமுள்ள நாட்டுல, அப்படிப்பட்ட எழில் மிகுந்த நாட்டுல, வளமான நாட்டுல நான் யாரு, என்னோட குலம் என்ன அப்படின்னு நான் சொல்றேன், அதையும் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க. நாட்டின் சிறப்பு நகர்பெருமை கூறிவிட்டேன், இனி எம் குல சிறப்பை பற்றி கேட்பாயாக என நந்தட்டன் கூறத் தொடங்கும் முன்பு முறையிட வந்தது ஆயர் கூட்டம். இங்கு ஒரு துன்பம் தரக்கூடிய போர் நிகழ்ந்துள்ளது. அடர்த்தியான நிறைந்த பிடரிமையருடைய ஓர் குதிரை கூட்டம் மீள முடியாதபடி எங்களை வளைத்து கொண்டது. பின் இங்குள்ள நமது பசுக்கூட்டத்தை முழுமையாக கவர்ந்து கொண்டது என்று முறையிட்டு கூக்குரல் எழுப்பினர். சந்திரன் போன்று குளிர்ச்சி பொருந்திய கொற்றக்குடியை உடைய தடமித்தன் காதில் அப்போர் செய்து விழுந்தது. பெரும் சினம் கொண்ட மன்னன். கேட்ட உடனே மன்னன் சினம் கொள்றான் பாருங்க. பெரும் சினம் கொண்ட மன்னன் எரித்திரல் வென்றி வேந்தர் கிட்டன இசைப்பதேறி மறுபுறகத்து பாய்ந்து முழங்குமால் களிர் போல திருக்களர் மணிச்சை பொற்றூன் தீப்பட புடைத்து செங்கன் உருத்தெறிதவள நோக்கி உடல் சினங்கடவ சொன்னான். தீயை போல பசு கூட்டத்தை அளிக்கும் வலிமையும் வெற்றி புகழும் உடையவன் தடமித்தன் மன்னனாவான். அவனிடம் கூறியவுடன் அவன் தன்னை கட்டி போட்டிருக்கின்ற பெரிய தூணோடு பொறிந்து மோதுகின்ற பிளிரும் பெரிய யானை போல ஆனான். அழகு பொங்கும் மணிகள் இழைத்து செய்த பொன்னால் ஆன தூண்களானது நெருப்பு பொறி பறக்கும்படியாய் ஓங்கி அறைந்தான். சிவந்த பெருங்கண்களில் நெருப்பு பொறி பறந்தது. மிகுந்த சினத்தோடு விழித்து பார்த்தான். உடல் கொதிக்க சொல்லலானான். மிக பெரும் கோபம் அடைகின்றான் மன்னன். மன்னனின் ஆணை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் அடிப்படை. மன்னனின் ஆணை நாற்கடற் பரப்பும் வந்து நன்னகர் கண்ணூற்றென்ன வேர்க்கடற்றானை பாய்மா விளங்கொலியும் திண்டேர் கூற்றன முழங்கும் ஓடை குந்தரம் குளத்தோடைய பார்க்கடற் பரப்பின வல்லே படுநிறை பெயர்க்க என்றான். 4 கடல்களும் வந்து இந்த நல்ல நகரிலே பொருந்திய கிடக்கின்றது. வேலேந்திய வீரர் படை கடல் போல உள்ளது. காலாட்படையும் குதிரைப்படையும் ஒளிமிகுந்த குதிரைகள் பூட்டிய தேர்படையும் கொள்ளும் இமையனை பார்க்கடல் போல பறந்து விரிந்துள்ளன. இவற்றை கொண்டு சென்று பசு கூட்டத்தை உடனே வருக என்றார். நிறை கவர்ந்தாச்சு, இப்ப நிறையை மீட்டு வருக என்கின்றான் மன்னன். சங்கும் முரசும் இந்த பக்கம் போர் துவக்கம் அப்படின்னாலே சங்கு ஒழிக்கணும், முரசு ஒழிக்கணும். கண்ணகன் கடலன் கோடும் பறைகளும் முழங்கி யார்ப்ப விண்ணகத்தையங்கு மேக குழாமென நிறைந்த வேளம் தின்னுக புறவி திண்டேர் விரைதன நிறைந்த பாய்மா மன்னக மலிர காலாட் கடல் கிளந்தெழுந்ததன்றே அப்படின்னு சொல்றான். பறந்து விரிந்த கடலில் கிடைத்த அழகிய சங்கும் முரசுகளும் ஒலித்தன. வானில் தெரியும் மேக கூட்டம் போல வரிசையுடன் யானைகளும் வலிமையும் மிகுந்த குதிரைகளும். எப்படி உபம் விடுதரா பாருங்க, எப்படி உபம் விடுதரா பாருங்க. வானத்தில் நல்லா மழை கருன்னு மேக கூட்டம் வந்துச்சு அப்படின்னா அண்ணாந்த பார்த்தா பயமா இருக்கு, அவ்வளவு பயமா இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய யானை படை பாருங்க எப்படி கிளம்புது. அப்படியே அப்படியே ஆடி அசைஞ்சா அப்படியே இருக்கும். ஒரு 1000 யானை கிளம்புனா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் மேகக்கூட்டத்துக்கு ஒப்புமே சொல்ற பாருங்க. வானிலே தெரியும் மேகக்கூட்டம் போல வரிசையுடன் யானைகளும் வறுமை மிகுந்த குதிரைகளும் குதிரை பூட்டிய தேர்களும் நிலப்பரப்பு முழுமையும் நிறைந்து வழியும் காலாட்படையும் போரிட தயாராக நின்றன. சீவகன் கூறத் தொடங்குது. பால் நிற கவரி நெற்றி பசுங்களின் நிறைந்த பாய்மா தன்னுற பண்ணி திண்டேர் தம்பிகோள் கொள்ளேறி கூநிற குளவி திங்கள் குளிர்கதிரார் மார்பிற்றேன் நிறங்கொண்ட கண்ணி சீவக குமரன் சொன்னான். சீவகனோட தோட்ட சொல்றான் பாருங்க. பால் போன்ற வெண்ணிற கவரி நிறமுடைய நெற்றியும் பச்சை கிளி போன்ற நிறமுடைய அழகை குதிரைகளை தேரிலே பூட்டி குதிரை சம்பிட்டையை கையால் எடுத்துக்கொண்டு தம்பி நந்திட்டன்
தேரிலே அமர்ந்தவுடன் ஒளி சிந்தும் பெருநிலவு போன்ற குளிர்ச்சி தரும் முத்து மாலை அணிந்த மார்பினையுடைய தேன் சிந்தும் அழகிய மலர் மாலை அணிந்த சிவகன். மலர் மாலை அணிந்த சிவகன், அந்த மாலையில தேன் சிந்துதான். தேன் சிந்த மலர் மாலை அணிந்த சீவகன் கூறுகின்றான். என்ன கூறுகின்றான்? பசுக்கூட்டம் கவர்ந்தோரை பணிய செய்தல் சொல்றான் பாருங்க. மன்னவன் நிறை கொண்டாரை வளநகர் தந்து பொன்னவர் களரிரங்கள் புனைமுடி இடுவியேனல் இன்னிசையுலகன் தன்னுள் என்பெயர் சேரலன்காய் கண்ணியர் மகளிர் நெஞ்சில் காமம் போர் கறக்க என்றான். வேந்தன் தடமித்தன் பசு வளமிக்க இந்நக்குள் சேர்க்க வேண்டும். பொற்கள் அணிந்த அரசனின் காலில் அவர்களின் தலைமுடி படிய வேண்டாம். தலைமுடி அதுதான் வந்து ஒரு ஒரு மன்னனுக்கு பெருமை. போர்லயே முடிகொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றான் பாருங்க. தலைமுடி படிய வேண்டும். அப்படி அவர்களை தாழ்ந்து வணங்க செய்யவில்லை என்றால் இனிய புகழ் பரவி இவ்வுலகில் என் பெயர் நிலைக்காமல் கன்னி பெண்கள் உள்ளத்தில் தோன்றி வெளியே தெரியாமலே உள்ளேயே அழிந்துவிடும் காம நோய் போல அழிந்தொழியிட்டும் அப்படின்றான். காம நோய் போல அழிந்தொழியிட்டும் என்கின்றான் சீவகன். கடல் போல் பெருகி வந்த படை பார்மொழி பறவை தானே பரப்படை பரப்பது போல் நீர்வழி கடத்தா கொன்மும் நெற்றியில் தார்மலி மார்பன் திண்டே தோன்றலும் தருகன் மைந்தன் சீர்மொழி பகலி ஏந்திய பதுமுகன் சிறை தொட்டானே. பதுமுகன் கடல் போன்று பெருகிய படையில் யானையின் மீது ஏறி சீவகன் வருவது கரிய முகிலில் தோன்றும் ஒளி நிறைந்த மின்னல் போன்றது. ஒளி நிறைந்த சொல்ற எவ்வளவு ஒரு கற்பனை பாருங்க. கடல் போன்று பெருகிய படையில் யானையின் மீது ஏறி சீவகன் வருவது கரிய முகிலில் தோன்றும் ஒளி நிறைந்த மின்னல் போன்று விளங்கிற்று. உலகமே நிறையும் அளவிற்கு கடல் போன்று பெருகி வந்த படை சீவகனின் உறுதிமிக்க தேர் தோன்றியவுடன் பதுமுகன் புகழ்மிக்க வெற்றியை எப்போதும் தருகின்ற அம்புகளை தன் வில்லிலே தொடுத்தான். சமாதானம் வேண்டிய சீவகன். இந்த ஒரு போருக்கு ஒரு குணம் உண்டு, ஒரு மரபு உண்டு. என்ன? மேலும் போரை தொடரலாமா? ராமாயணத்துல கூட எந்த ஒரு ஆயுதமும் இல்லாத பொழுது நின்று போ நாளைவா அப்படின்னு சொன்னார் இல்லையா ராமன். அது மாதிரி சமாதானம் வேண்டிய சீவகன். குடைநிழல் கொற்ற வேந்தன் ஒரு மகர் காண குன்றா அடிநிழல் உரைய வந்தோம் அடியேம் என்னெய்த விடுகனை சென்ற தேர்மேற் பின் முனா வீழ்தலோடும் தொடுகளர் குறிசில் நோக்கி தூக்கிகள் வீசினான். வெண்கொற்ற குடைநிழலின் கீழிருந்து ஆண்ட வெற்றியின் புகழ்மிக்க வேந்தனாம் தச்சந்த மன்னனின் ஒரே மகனான சீவகனை காண்பதற்கும் குறைவில்லா நிறைவான அவன் திருவடிகளை பணிந்து வாழ்வதற்கும் அடியேமாகிய நாம் இங்கு வந்தோம் என்று குறிப்பிடங்கிய அம்பு ஒன்று பதுமுகன் எய்தான். அவ்வம்பு சீவகன் இருந்த தேருக்கு முன்னே சென்று மறுபடியும் நிச்சயம் பதுமுகன் இருக்க வேண்டும் என்று அறிந்தான் சீவகன். உடனே மேலும் போர் நிகழாவண்ணும் வெண்ணிறடைகளை சமாதானமாக வீசினான். சீவகனை கண்டு மகிழ்ந்த தோழர்கள் ஏந்தலை தோழர் எல்லாம் இணையடி தொழுத வீழ சேந்தன் கண்ணிலும் திண்டலிற்றோளினாலும் வாய்ந்த என் சொல்லினாலும் மலைதால் முடியினாலும் ஆய்ந்தவன் சிறப்பு செய்தன அவல நோய் அவருந்திருந்தார். வெள்ளை கொடிய சமாதானமாய் சீவகன் வீசி காட்டிய அதே நேரத்தில் தோழர்கள் எல்லாம் சீவகனின் திருவடிகளில் விழுந்து வணங்கினர். சீவகனும் தனது சிவந்த இரு கண்களாலும் அழகிய வலிமைமிக்க தோளினாலும் இனிய பேச்சு மொழிகளினாலும் மாலை அணிந்த முடியை அசைத்து காட்டுதலாலும் தேவையான சிறப்புகளை அவர்களுக்கு செய்தான். அவர்களும் தங்கள் உடற்நோய் நீங்க மகிழ்ந்தனர். சீவகனுடன் தோழர்கள் செல்லுதல். கழலவாய் கிடந்த நோன்றானை காலை தன் காதலரை நிழலவாயிரஞ்சிய நீங்கா நெடுங்களிலிருந்தும் ஏற்றி அரளவாய் கிடந்தவை போல்
கிடந்த வைவேல் அரசிலங்குமரர் சூழ குரளவாய் கிடந்த கோதை தாதையூர் கொண்ட கான் களலணிந்த வலிமை மிக்க பாதங்களை பெற்ற சீவகன் தன் தோழர்களை ஏனையின் மேல் ஏற்றினான். தன்னோடு பொருந்திய நிழலை பகையென்று எண்ணி தாழாத களிற்றின் மேல் ஏற்றி கொள்ள உலகில் இருக்கும் நெருப்பின் தொடர்பு மின்னும் கூர்வேந்திய அரச குமாரர்கள் புடைசூழ அழைத்துச் சென்றான். இனிமை நிறைந்த புல்லாங்குழலின் இனிமை போல இனிய மொழி பேசும் கனகமாலையின் தந்தையான தடமித்த மன்னனின் நகருக்குள் அழைத்துச் சென்றான். ஏமாமுற நகர் பெண்கள் வணங்குதல். வான் நோக்கி நின்றொடங்கும் கொடிமாட மூதூர் பால்நக்க தீஞ்சொர் பவளம் புரைபாவை என்ன மாநக்க நோக்கின் மடவா துளமைந்தரையத்த யானை குழாத்தின் இழிந்தார் அரிமானுட ஒப்பார் அப்படின்றான். கம்பர் ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்படின்னா, சிந்தாமணியிலிருந்து ஒரு அகப்பை முகந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி கம்ப சொன்னதா ஒரு செவிவழி செய்தியா சொல்லிட்டு இருப்பாங்க. சிந்தாமணி அந்த அளவுக்கு ஒரு ஒரு நயம் சொல்ற பாருங்க. வானளாவி அசைந்து கொள்கை நிறைந்தது ஏமாவரும். அந்நகரில் உள்ள மங்கையர் பால் போன்ற மொழியை பேசுபவர்கள், பவளம் போன்று நிழல் கொண்டவர்கள், பொன்னால் உருவான பாவை போன்ற தன்மையினர், மான் போன்ற மருண்ட பார்வையுடையவர்கள். அத்தகு பெண்கள் தொழுது வணங்கினார்கள், ஆடவர் போற்றி பாராட்டினார்கள். சிங்கம் போன்ற சீவகனின் தோழர்கள் யானைகளின் மேலிருந்து இறங்கினார்கள். தடமித்த மன்னனை வணங்கிய தோழர்கள். செம்பர் புலக திழஞாயிறு செற்ற கோயில் வம்பிற்றுளும்பு முளைவால் நெடுங்கண் மடவார் நம்ப புகுந்து நரதேவன் அருளினன் எய்தி பைம்பொற் புலக களிற்றான் அடிதம் பணிந்தார். அரண்மனையில் பதிக்கப்பட்டிருந்த கண்ணாடிகளின் ஒளியால் இளஞாயிற்றின் ஒளியே முழங்கியது. செம்பொன்னினால் அரண்மனை அலங்கரிக்கப்பட்ட ஒளிந்து விளங்கியது. அங்கே கச்சை அணிந்த பெண்கள் நெடிய கண்களை கொண்டவராய் விரும்பி இவர்களை வரவேற்றனர். தடமித்த மன்னன் தோழர்களை அருகில் அழைத்தான். பசுமையான பொன்னாலான கண்ணாடி அமைந்திருந்த கழுத்துப்பட்டி போட்டு அலங்கரிக்கப்பட்ட யானையின் படை கொண்டவன் தடமித்த மன்னன். அம்மன்னனின் பாதங்களில் விழுந்து வணங்கினார்கள். இன்னுயிர் தோழர்கள் வல்லான் புனிந்த வைரக் குலைவார்ந்து வன்போர் பல்பூன் இறுதிற் பரந்தன் சுடகால மன்னன் மல்லார் திரள்தோல் மருமான் முகம் நோக்க மைந்தர் எல்லா அடிகள் எனக்கின்னுயிர் தோழர் என்றான். புன்னகை செய்யும் தொழில் சிறந்தவன் செய்த வைரத்தாரான குண்டலத்தை மன்னன் அணிந்திருந்தான். மற்றும் தூய பொன்னால் செய்த பற்பல அணிகலன்களையும் உடல் முழுக்க அணிந்திருந்தான். வல்லான் புனிந்த வைரக்குலை, பொன்வேலை செய்யறவன்ல எவன் சிறந்தவனோ அவன் செஞ்ச வைரக்குலை சொல்றான். அவனால் செய்த வைரக்குலை வல்லான் புனிந்த வைரக்குலை. அழகா இருக்கு பாருங்க வார்த்தை. புன்னகை செய்யும் தொழில் சிறந்தவன் செய்த வைரத்தாரான குண்டலத்தை மன்னன் அணிந்திருந்தான். மற்றும் தூய பொன்னால் செய்த பற்பல அணிகலன்களையும் உடல் முழுக்க அணிந்திருந்தான். கழுத்தில் பட்டழகுடன் ஒளி வீசியது. மற்போரில் நன்கு பழகிய தடமித்த மன்னன் திரண்ட தோள்கள் கொண்ட அழகிய சீவகனை நோக்கி, இவர்கள் எல்லாம் யார் என்று குறிப்பினால் கேட்க சீவகனும் புரிந்து கொண்டு கனகமாலையை காணச் சென்ற தோழர்கள் வார்பொன்றின் மேல் உள்ள சேர்ந்த செல்வத்து ஆர்பொன் அடிசூல் மணியங்கள் ஆணை வேந்தன் கார்மின் தொடங்கும் இடைநங்கையை காணச் சென்றென்று ஏர்மின் தாரன் அருள தொழுதேகினாரே. மன்னர் பலரின் நீண்ட பொன்முடி பதிந்த வைரம் பாய்ந்த சிவந்த திருவடிகளையும் உடையவனும், செல்வ சிறப்பு உடைய பொன்னில் மணிகள் பதிக்கப்பட்ட கலர்களையும் அணிந்தவனும், யானைப்படை உடையவனும், எழில் நிறைந்த மணிமாலையை அணிந்தவனுமான
தடமித்த மன்னன் கார்மேகத்தில் தோன்றும் மின்னல் போன்ற மெல்லிடை கொண்ட கடகமாலை மின்னல் போன்ற கனகமாலையை சென்று காண்பீராக என்று கூறினார். அந்த அத்தோழர்கள் அனைவரும் தடமித்த மன்னனை வணங்கி மாலையை கனகமாலையை காணச் சென்றனர். கனகமாலை அன்புடன் உபசரித்தல். தளமுற்றும் வாரா திரள் தாமங்கள் திரள்தாமங்கள் தாழ்ந்த கோயில் முழுமுற்றதானே விளக்காய் மணிக்கொம்பி நின்றால் எழுமுற்று தோளார் தொழுதார் இனரென்று நோக்க கழுமிற்று காதல் கதிர்வெல்வளை தோழினாட்கே. அரண்மனையில் பருத்த திரண்ட மாலைகள் தொங்கின. அவை சேர்த்து பிடிக்க இயலாதவாறு இருந்தது. அரண்மனையில் ஒளிவிளங்கும் மாணிக்க மணிக்கொம்பினை போல எருளும் ஒளிவுடனும் கனகமாலையை நின்றிருந்தார். தூணை போன்று வலிமையான தோளினை பெற்றிருந்த தோழர்கள் அவளை வணங்கினர். இவர்கள் எனது தோழர்கள் எனும் குறிப்பு தோன்ற சீவகன் அவளை நோக்கவும் ஒளி வீசும் வளையல்கள் அணிந்த தோள்களை உடைய கனகமாலை அவர்களிடம் அன்பு பாராட்டி உபசரித்தாள். அவர்களிடம் அன்பு பாராட்டி உபசரித்தார். இறுதியாக இருக்கக்கூடிய 5 பாடல்கள் முடிச்சிடலாம். பெருவிருந்து அளித்த கனகமாலை. துறக்கம் இதுவே எனும் தொன்னகர் மன்னன் மங்கை தொருக்கொண்ட கள்வர் இவரோ எனச் சொல்லி அக்காங்கு உருக்கப்படுவார் இவரென்று கசதியாடி வெறுக்கை கிழவன் மகளென்ன விருந்து செய்தார். பேரின்பம் தரக்கூடிய விண்ணுலகம் போன்றது என்று சொல்லத்தக்க வளமையான நாடு பழம்பெறும் ஏமாபுரம் நாட்டின் மன்னன் தடமித்தன் மகள் கனகமாலை பசுக்கூட்டத்தை கவர்ந்த திருடர்கள் அவர்கள்தானோ என்று வினவி நகைத்தார். ஒரு சின்னதா ஒரு கேட்டா வினவி நகைத்தாள். அப்படியாயின் இவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள்தானே என்று பரிகசித்தால் செல்வ சிறப்பு மிகுந்த குபேரனின் மகளைப் போல சுவமிகுந்த பெருவிருந்து அனைவருக்கும் அளித்தாள். புத்திசேனன் அளித்த தத்தையின் ஓலை. அருந்தி தொழிலே புரிந்தான் மறையாயவெல்லாம் விருந்தா விரிப்பான் அவன் சீவகசாமி வேறா இருந்தார் குரோளை கொடுந்தான் எரிகுண்டால் பொருந்தார் பொறியிரை பிரிண்ட் கொஞ்சம் சரியில்லை, அதனாலதான் பொறியிரை புறம்பு நீக்கு புகுநோக்குகின்றான். அரிய வேள்விகள் புரியும் அந்தன வரைவில் வந்தவன் புத்திசேனன் சீவகன் சென்றபின் ஏமாங்கத நாட்டில் நடந்தவற்றை எல்லாம் விவரித்து சீவகனிடம் சொல்ல விரும்பினான். சீவகன் தனித்திருந்த சமயத்தில் ஒரு ஓலையை அவனுக்கு கொடுத்தனுப்பினான். சீவகனும் ஒளி வீசும் குண்டலத்தால் முத்திரையை எடுத்து பிரித்து ஓலையை வாசிக்க தொடங்கினான். தரிப்புள்ள ஏமாபுரத்தை விட்டு அகழ்வேன் என்று சொல்லுது. இதனை கண்டு வந்த தாரணை மற்றவர் அறியாதபடி விரைவாக அழைத்து சென்று அவள் அறியும்படி 5 திங்கள் குறைந்து ஓராண்டிலே எனது தோழருடன் ஏமாபுரத்தை விட்டு அகழ்வேன் என்று தாங்கள் கூறியதாக கூறினேன் என்று சொல்லி இந்த 25 பாடல்கள் இறுதி பாடலாக அமைகின்றது. இது கனகமாலையர்களுடைய இதனுடைய தொடர்ச்சி பாடல் இன்னும் இருக்கின்றது, முன்னதாக இருக்கக்கூடியதும் இருக்கின்றது. ஆகவே இதை வைத்து மட்டும் ஒரு உறுதியாக சொல்ல முடியாது. இந்த 25 பாடலுக்கான உரை இதுதான். உரை வாசிப்பு என்ற அடிப்படையில் இன்றைக்கு எனக்கு கொடுத்த பணி ஏதோ எண்ணங்கள் இயன்ற வரையில் நான் செய்திருக்கிறேன் என்று நம்புகின்றேன். ஆக இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆரம்பத்தில் சொல்லியதன் அடிப்படையின் தொடர்ச்சி தான். ஆக எப்படி ஒரு மனிதன் பிறக்கிறான் என்பதல்ல, அவன் பிறப்பின் நோக்கம் என்ன, எல்லா தமிழில் எண்ணற்ற கதைகள் உள்ளது, தமிழில் எண்ணற்ற இலக்கியங்கள் உள்ளது, எண்ணற்ற காப்பியங்களும் புராணங்களும் ஆயிரம் கிளைக்கதைகளை சொல்கின்றது. ஆனால் எல்லா கதைகளும் சொல்லக்கூடியது தான் கதைக்கான ஒவ்வொரு நீதியும் தான்.
தான் கதை சொல்ல அந்த கதை ஒரு நீதியை சொல்லுகின்றது. ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு நீதி சொல்கிறதாக, கதை சொல்லுவதே ஒரு நீதி சொல்வதற்காகத்தான். கதை சொல்லுவதே எப்படியாவது சமூகத்தை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். பொய்யோ இருப்பதோ இல்லாதையோ புனிந்தோ அழகாகவோ காதலோ காமமோ ஏதேனும் ஒன்றை சொல்லி எப்படியாவது நமது மனதில் ஒரு நீதி விதைப்பட வேண்டும் என்பதுதான் எல்லா இலக்கியத்திற்கான நோக்கம் என்று நான் கருதுகின்றேன். அந்த அடிப்படையிலே மனிதன் எப்படி தன்னுடைய சூழ்ச்சியால் எப்படியெல்லாம் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டான், அதுக்கு வினை விதத்தவன் வினையறுப்பான், நூல் வினை உறுத்து வந்து ஊட்டும் என்ற அடிப்படையிலே என்றைக்காக இருந்தாலும் தனக்கானது திரும்பவும் தான் விதைத்தவை திரும்பவும் ஏதேனும் வகையில் வந்து சேரும் என்ற அடிப்படையிலே இடுகாட்டில் இருந்தாலும் கூட திரும்பவும் தன்னுடைய ராஜ்யத்தை பிடிக்கும் அளவிற்கு அவனுடைய சூழல்களை தான் அமைத்து கொண்டு எப்படியெல்லாம் போராடி திரும்பவும் பெற்ற அதிகாரத்தையும் பெற்ற அடைந்த நாட்டையும் கைப்பற்றிய நாட்டையும் எல்லா அதிகாரங்களையும் விட்டுவிட்டு வீடு வேறு அடைவதாக ஒரு காப்பியத்திற்கே உண்டான இலக்கணமாக அறம் பொருள் இன்பம் வீடு வேறு என்ற அடிப்படையிலே எதுவுமே இங்கு நிலையில்லை, எல்லாமே இறைவன் திருவடிகள் வீடு பேறு என்ற அடிப்படையிலே நிலையாமை கருத்துக்களை சொல்வதுதான். ஆக இருப்பதை கொண்டு எல்லோரும் வாழ வேண்டும், இருப்பதை எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தனக்கு கிடைத்த அதிகாரத்தையும் தனக்கு கிடைத்த பெரும் நாட்டையும் பெரும் செல்வத்தையும் தானே அனுபவிக்காமல் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று கருதுவது என்பதுதான் இந்த காப்பியத்தின் உண்மைத்தன்மையாக இருக்க முடியும் என்ற அடிப்படையிலே சொல்லி எனக்கு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி, இனி வரக்கூடிய நன்னாளில் ஏதோ ஒரு நல்ல நாளில் திரும்பவும் சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்குமெனால் சந்திப்போம் என்று கூறி இனிதே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிக்க நன்றி. ரொம்ப அழகா ஒரு 2 பேரை அறிமுகப்படுத்துறீங்க. ஒண்ணு பாரதிதாசன், இன்னொன்னு கண்ணதாசன். 2 தாசர்களையும் ரொம்ப அழகா அறிமுகப்படுத்திட்டு திருத்தக்க தேவரை அப்படியே விட்டுட்டீங்க நீங்க. ஆமாங்க. அதையும் கொஞ்சம் தங்களுடைய குரல் நல்ல அற்புதமான வளமாக இருக்கிறது. அந்த வளத்தால் இதையும் பாடி இருந்தால் ரொம்ப மெத்த மகிழ்ச்சியாக இருக்கும். இப்ப இல்லைனாலும் முயற்சி செய்யுங்கள். நல்ல அற்புதமான குரல் வளம். தங்களை போன்ற குரல் வளம் மிக்கவர்கள் தான் இதையெல்லாம் எடுத்து பரப்ப வேண்டும். நன்றிங்கய்யா. மிக்க நன்றிங்கய்யா. கூடாது என்ற அடிப்படையிலேயே திருத்தக்கதை பாடவில்லை. இல்ல, பயிற்சி செய்து முயற்சி செய்யலாம், வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப அழகான குரலா இருக்கு. அதனால முயற்சியோடு பயிற்சி இருந்தால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பேசலாங்க ஐயா, ரொம்ப அதை பத்தி நம்ம பேசலாம். ரொம்ப அற்புதமான குரல் வளம். 77வது அமர்வை ரொம்ப அழகா கொண்டு வந்து நிறைவு செய்தமைக்கு மிக்க நன்றிங்க ஐயா. சென்னை செந்தமிழ் அனைத்து இந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து இத்துணை சான்றோர் பெருமக்கள் அவர்களுடைய ஆசையோடு உங்களுக்கு எங்கள் நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறோம். மிக்க நன்றி. நன்றிங்க. சான்றோர் பெருமக்களே, மிக அற்புதமான இசையோடு தொடங்கிய 77வது அமர்வு மிக அழகாக நிறைவுற்றது. இப்போது நாம 78வது அமர்வுக்கு வருகிறோம். ரொம்ப அழகான செய்திகள் எல்லாம் சீவக சிந்தாமணியில் இருப்பதை மிக அழகாக எடுத்து காட்டினாங்க. அந்த அடிப்படையில ஐயாவுக்கு